எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்ஸ்த்து புக்கில் யூனிட் 6ல் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கா, தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், இது தொடர்பான எத்தனை லெசன் இருக்கோ எல்லா லெசனுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 லெசன் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்புறமா தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, பூம்புகார், மதுரை, காஞ்சி. பூம்புகார் என்னதுன்னா ஒரு துறைமுக நகரம். மதுரை சங்கம் வளர்த்த நகரம், வணிக நகரம் கூட சொல்லுவாங்க. காஞ்சியை கல்வி நகரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பூம்புகார் எங்கே இருக்குது அப்படின்னா, வங்காள விரிகுடா கரையில் இருக்குது. இது சோழ அரசின் துறைமுகமாக இருக்குது. பட்டினப்பாளையில் பூம்புகாரோட வணிக நடவடிக்கைகள் பற்றிய செய்திகள் இருக்குது. மதுரையில் பண்டைய காலத்தில் யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா, பாண்டியர், சோழர், களப்பிரர் இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இடைக்காலத்தில் பிற்கால சோழர், பிற்கால பாண்டியர், நாயக்கர்கள் இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. காஞ்சிபுரமா நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னது யாருன்னா காளிதாசர். பட்டினப்பாளையில் மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம், மணிமேகலை இதுலேயுமே என்னதுன்னா பூம்புகார் பற்றிய செய்திகள் இருக்குது. பூம்புகார் கோவலன் கண்ணகி இருக்காங்களா, அவங்களோட ஊர். மாசாத்துவான் அப்படின்னா பெரு வணிகன், மாநாயகன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா மதுரையில் கடைச்சுங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை மொத்தம் 49 பேர். நாளங்காடினா பகல் நேர கடை, அல்லங்காடினா இரவு நேர கடை, அதனால மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி கரையில் காஞ்சின்னு சொன்னது திருநாவுக்கரசர். புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னது யுவான் சாங். இவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தவர். இவர் ஒரு சீன வரலாற்று ஆசிரியர்னா. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்க இருந்திருக்குன்னா பூம்புகார்ல இருந்திருக்கு. கிரேக்கர், மெகஸ்தனிஸ் இவங்களோட குறிப்புலையும் சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்திலையும் மதுரையை பற்றிய குறிப்புகள் இருந்திருக்கு. காஞ்சிபுரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கோயில்களின் நகரம்னு சொல்லுவாங்க, ஏரிகளின் மாவட்டம்னு கூட சொல்லுவாங்க. பௌத்த துறவியான மணிமேகலை தன்னோட இறுதி காலத்தை காஞ்சியில தான் கழிச்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. பூம்புகார்ல எப்படி வணிகம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான், எந்த பொருள் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடல் வழியாக என்ன வந்திருக்கு அப்படின்னா குதிரை வந்திருக்கு. தரை வழியாக என்ன வந்திருக்குன்னா கருமிளகு வந்திருக்கு. வடமலையிலிருந்து தங்கம், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் பூம்புகாருக்கு இறக்குமதி ஆகியிருக்கு. அப்புறம் மதுரையில் வணிகம் எப்படி நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, ரோமன்ஸ்க்கும் நம்ம மதுரைக்கு வணிக தொடர்பு இருந்திருக்கு. அப்புறமா பண்டைய அரசர் சாலோமன் அப்படிங்கிறவர் உவரி அப்படிங்கிற இடத்துல இருந்து முத்து இறக்குமதி பண்ணியிருக்கிறாரு. அகில், சந்தனம் இதெல்லாம் தொண்டியிலிருந்து மதுரைக்கு வந்திருக்கு. அப்புறம் எந்த பகுதியில் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு அந்த ஊரை எப்படி சொல்கிறாங்கங்கிறது தான். சோழ நாட்டை என்னன்னா சோறு உடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சேர நாடை வேலம் உடைத்தது, வேலம்னா யானை, அது நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டிய நாடு முத்து உடைத்தது, முத்து பாண்டிய நாட்டில் நிறையா இருக்கும். தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது, சான்றோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மீனிங். அப்புறம் 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நகர நாகரிகம் என்னதுன்னா ஈராக். அப்படி பார்த்தோம்னா மெசபடோமியா, அதைத்தான் ஈராக்னு சொல்கிறாங்க. 6500 ஆண்டுகள் பழமையானது. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது என்னதுன்னா கல்லணையும் காஞ்சி ஏரியும் தான் விளக்குகிறது. பூம்புகார் என்ன சொல்கிறாங்கன்னா கூடல் நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்தை கோயில்களின் நகரம்னு சொல்கிறாங்க, கல்வி நகரம்னு சொல்கிறாங்க. அப்புறம் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகால பண்பாடு அப்படிங்கிற லெசன் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் செம்பையும் கல்லையும் ஒரே காலத்தில் பயன்படுத்தியதால இந்த காலத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செம்பு காலகட்டம் அப்படின்னு. செம்பு காலம் அப்படிங்கிறது முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாட்டுக்கு ஒரு சமகாலம். அதாவது அங்கே முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாடு இருக்கும்போது இங்கே செம்பு காலம் இருந்திருக்கு. அதனால ரெண்டையும் சமகாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலத்தை என்ன சொல்றாங்கன்னா மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெகாலித் அப்படின்னா ஒரு கிரேக்க மொழி சொல், அதுலேருந்து பெறப்பட்டது தான் இந்த மெகாலித்திக் ஏஜ். பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம், அதாவது இறந்தவர்களை புதைத்த இடங்களை கல்லை வச்சு மூடியிருக்காங்க. அதாவது பெரிய கல்லை வச்சு மூடினதுனால அந்த காலத்தை பெருங்கற்காலம் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. எந்தெந்த பொருள் எங்கெங்க இருந்து எடுத்திருக்காங்கிறத பார்க்க போகிறோம். முதுமக்கள் தாலி ஆதிச்சநல்லூரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, அங்கேருந்து எடுத்திருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க கீழடியிலிருந்து தமிழ் பிராமி மண்பாண்டத்தை எடுத்திருக்காங்க.
அப்புறமா தீபகற்ப இந்தியாவில் இருந்து எஃகு வந்து ரோமுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரம் எதுலேருந்து கிடச்சிருக்குன்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் அதுக்கு வரி விதிச்சிருக்காங்க. அதை வச்சு ஆமாம் இவங்க வந்து ரோமோட எஃகு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து இருக்க பொருந்தல் வந்து ஈட்டி, கொழுமுனை இதெல்லாம் எடுத்திருக்காங்க. பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில், அது பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்து கருப்பு சிவப்பு மண்பாண்டம் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றும் இருந்திருக்கு. அப்புறமா கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்து நினைவுக்கல், அதுக்கு வந்து மென்கிர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அது கிடச்சிருக்கு. நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டத்தில் இருக்க அங்கேயும், வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க அங்கேயும், கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க அங்கேயும் கற்திட்டைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மென்கிர் அப்படின்னு பார்த்தோமா, நினைவு கற்கள், அது எந்த மொழியிலேருந்து வந்திருக்குன்னா பிரிட்டானிய மொழியிலேருந்து வந்திருக்கு. மென் அப்படின்னா கல், கிர் அப்படின்னா நீளமான நினைவு கற்கள் அப்படிங்கிற பேர் இதுக்கு. நினைவுகள் வந்து கொஞ்சம் நீளமாக வைப்பாங்க, அதுதான் மென்கிர். இது எங்கெல்லாம் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா திருப்பூர், சிங்கதிபாளையத்தில், தேனி, வெம்பூர், மதுரை, நரசிங்கம்பட்டி, ஈரோடு, குமரிபாளையம், கொடுமணல் இங்கெல்லாம் இருந்து தான் இந்த நினைவு கற்கள், நீளமான நினைவு கற்களான மென்கிர் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அப்புறமா நடுகற்கள் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க புலிமான் கொம்பையிலேருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம், பழனி, அப்புறம் தூத்துக்குடியில் வெள்ளாளன் கோட்டை இங்கெல்லாமே நடுகற்கள் வந்து இருந்திருக்கு. கீழடியில் பகடை எடுத்திருக்காங்க. பொருந்தலில் கொழுமுனை, கொடுமணலில் சுழல் அச்சு, பையம்பள்ளியில் தங்க ஆபரணம் இதெல்லாமே இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வெற்றிகரமாக 2வது லெசன் முடிச்சாச்சு. இப்போ 3வது லெசன் பண்டைய காலத்தில் தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், அதில் சங்க காலம் பற்றி பார்க்க போகிறோம். சங்க காலத்துக்கு சான்றுகள், கல்வெட்டுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கலிங்க நாடு காரவேலனோட ஹதிகும்பா கல்வெட்டு வந்து சங்க காலத்தை பற்றின குறிப்புகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, புகழூர் கல்வெட்டு இருக்குது. அசோகரோட 2 மற்றும் 13ஆம் பேர் கல்வெட்டு இருக்குது. அது வந்து கிருணர் கல்வெட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுலேயும் சங்க காலத்தை பற்றின குறிப்புகள் இருக்குது. அப்புறமா செப்பேடுகள், வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு, இது 2மே சங்க காலத்தை பற்றி சொல்லுது. நாணயங்கள், சேர, சோழ, பாண்டிய, குறுநில மன்னர்கள், ரோமானிய நாணயங்கள், இது எல்லாமே சங்க காலத்தை பற்றின நாணயங்களாக இருக்குது, சங்க காலத்தை சேர்ந்த நாணயங்களாக இருக்குது. பெருங்கற்கால நினைவு சின்னம் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா புதைவிடம், நடுகற்கள், இது 2மே இருக்குது. அகழாய்வு இடம் எங்கெல்லாம் அகழாய்வு பண்ணினதில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர், இங்கே எல்லாமே சங்க காலத்தை பற்றின சில குறிப்புகள் வந்து கிடச்சிருக்கு. சங்க காலத்தை பற்றிய அயல் நாட்டவர் குறிப்புகள் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பெரிப்ளஸ் அவங்களோட கடல் வழிகாட்டி, அந்த இதில் வந்து சங்க காலத்தை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அப்புறம் பிலினியோட இயற்கை வரலாறு அந்த நூல்லையும் இருந்திருக்கு. தாலமியோட ரோம் நாட்டை சேர்ந்தவங்க, அவங்களோட புவியியல் நூல் ஒன்று இருந்திருக்கு, 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல், அதுலேயுமே இருந்திருக்கு சங்க காலத்தை பற்றின குறிப்புகள். மெகஸ்தனிஸோட இண்டிகா அப்படிங்கிற புக்கிலையுமே இருந்திருக்கு. ராஜவலி, மகாவம்சம், தீபவம்சம் இதெல்லாமே 2ஆம் கயவாகு மன்னரோட காலத்தை சேர்ந்தது, அதுலேயுமே சங்க காலத்தை பற்றின குறிப்புகள் இருந்திருக்கு. சங்க காலம் அப்படின்னா கால அளவு என்னன்னா கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும். புவியியல் பரப்பு வடவேங்கடம்லேருந்து குமரி வரைக்கும் இருந்திருக்கு. காலம் என்னதுன்னா இரும்பு காலமாக இருந்திருக்கு. அப்போ பண்பாடு என்னதுன்னா பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு முறை வந்து முடியாட்சி, அதாவது சேர, சோழ, பாண்டியர் இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறமா சேரர், சோழர், பாண்டியர் இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். சேரர் அப்படிங்கிறவங்க வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் இங்கெல்லாம் ஆட்சி செஞ்சவங்க. சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து கண்ணகிக்கு வந்து சிலை வச்சுருப்பாங்க, அதாவது பத்தினி வழிபாடை மேற்கொள்றதுக்காக கண்ணகிக்கு சிலை வச்சுருப்பாங்க. சேரல் இரும்பொறை அப்படிங்கிறவர் தன்னோட பேரில் நாணயங்கள் வெளியிட்ட முதல் மன்னர். உதய நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், இரும்பொறை இவங்கெல்லாம் சேர மன்னர்களில் மிகச்சிறந்த மன்னர்களாக கருதப்படுதாங்க. சோழர்கள் காவிரி கழிமுக பகுதி தான் சோழ நாட்டோட மைய பகுதியாக இருந்திருக்கு. இந்த பகுதி அதுக்கு பின்னாடி சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழ மன்னர்களில் சிறந்தவர்களாக இளஞ்சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கணன், பெருநெற்கிள்ளி இவங்கெல்லாம் கருதப்படுதாங்க. பாண்டிய மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவன் தான் புகழ்பெற்ற வீரராக இருக்காங்க. இவரை வந்து கொற்கையின் தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியர்களோட நாணயத்தில் ஒரு புறம் யானை இருக்கும், மறுபுறம் என்னன்னா மீன் இருக்கும். பாண்டிய மன்னர்களில் சிறந்தவர் நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி இவங்கெல்லாம்.
அப்புறம் கரிகால் வளவன் அப்படிங்கிற மன்னனை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா 11 வேளிர்களோட கூட்டுப்படையை தஞ்சாவூரில் இருக்கிற வெண்ணி அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சிருக்காங்க. காடுகளை விளைநிலங்களாக மாற்றினவரும் கரிகால் வளவன் தான். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவரும் கரிகால் வளவன் தான். கரிகாலன் வளவனோட வணிக நடவடிக்கைகளை பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் வந்து சொல்லுது. அப்புறம் குறுநில மன்னர்கள் ஆய், வேளிர், கிளார் இவங்கெல்லாம் குறுநில மன்னர்கள். ஆய் அப்படின்னா ஆயர், ஆணிரை மேய்ப்போர் அப்படிங்கிற மீனிங். அந்திரன், திதியன், நன்னன் இவங்கெல்லாம் ஆய் மன்னர்களோட சேர்ந்தவங்க. வேளிர் அப்படின்னா வேளாளர், நில உடைமை பிரிவினர். உங்ககிட்டலாம் நிலம் இருக்கும். பாரி, ஊரி, காரி, பேகன், ஆய் இவங்கெல்லாம் வந்து நில உடைமை பிரிவினர். கிளார் அப்படின்னா கிராம தலைவர். அப்புறம் சேரர், சோழர், பாண்டியர் இவங்களோட சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம் பார்க்குறோம். சேரரை வந்து ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்களில் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் சொல்லுவாங்க. பாண்டியர்களை மாறன், வழுதி, செழியன், தென்னர் இந்த சிறப்பு பெயர்களால் சொல்லுவாங்க. அப்புறம் சேரர்களோட பூ என்னதுன்னா பனம்பூ, சோழர்களுக்கு அத்திப்பூ, பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ. துறைமுகம் என்னதுன்னா சேரர்களுக்கு முசிறி, தொண்டி, சோழர்களுக்கு புகார், பாண்டியர்களுக்கு கொற்கை. தலைநகர் என்னதுன்னா சேரர்களுக்கு வஞ்சி, கருவூர், சோழர்களுக்கு உறையூர், புகார், பாண்டியர்களுக்கு மதுரை. சின்னம் என்னதுன்னா சேரர்களுக்கு வில், அம்பு, சோழர்களுக்கு புலி, பாண்டியர்களுக்கு 2 மீன்கள் தான் சின்னமாக இருந்திருக்கு. சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டி காட்டுவது என்னதுன்னா தொல்காப்பியம். தமிழ் மொழியானது லத்தீன் அளவிற்கு பழமையானது. ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் சுதந்திரமான ஒரு மரபாக உருப்பெற்று எழுந்துள்ளது அப்படின்னு தமிழ் மொழியை பற்றி சொன்னது யாருன்னா சார்ஜ் எல்ஹார்ட். இவர் வந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இருக்க ஒரு பேராசிரியர். கல்லணை அப்படிங்கிறது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டியிருப்பாங்க. 69,000 ஏக்கர் அளவுக்கு இது நீர்ப்பாசன வசதி தருது. சங்க காலத்தில் அரசுரிமை அது எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். அரசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து கோன் அப்படிங்கிறதுல இருந்து மருவி வந்திருக்குது அந்த அப்புறம் இவரை வந்து என்னதுன்னா வேந்தன், கொற்றவன், மன்னவன், இறைவன் இப்படியெல்லாம் கூட அரசரை சொல்லியிருக்காங்க. பட்டத்து இளவரசர் யாருன்னா கோமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு இளையோர் ஒருத்தர் இருப்பார்ல தம்பி, அவரை வந்து இளங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டத்து இளவரசர் கோமகன், இளையோர் இளங்கோ. அப்புறம் வருவாயோட முக்கிய ஆதாரம் என்ன இருந்துச்சுன்னா நிலவரி, இறை அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து தான் வருவாய் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. பட்டம் சூட்டப்படும் விழாவை என்ன சொல்றாங்கன்னா அரசு கட்டிலேறுதல் இல்லைன்னா முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்றாங்க. அரசர் வந்து தினந்தோறும் அரசவையை கூட்டியிருப்பாங்க. அந்த அரசவைக்கு நாளவை அப்படிங்கிற பேரும் இருக்கு. அரசர்களும் வீரர்களும் என்னன்னா வீரக்கழல் வந்து அணிஞ்சிருக்காங்க. அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்பவர் யாருன்னா ஐம்பெருங்குழு, என் பேராயம் இந்த 2 குழு தான். ஐம்பெருங்குழுல 5 பேரும், என் பேராயத்துல 8 பேரும் இருப்பாங்க. அரசர்களோட 5 வித கடமைகள் என்னவா இருக்கும் அப்படின்னா முதல்ல கல்வி கற்கதை ஊக்குவிக்கணும், 2வது சடங்குகளை நடத்தணும், 3வது பரிசுகள் வழங்கணும், 4வது மக்களை பாதுகாக்கணும், 5வது குற்றவாளிகளை தண்டிக்கணும். இதெல்லாம் தான் என்னன்னா அரசரோட 5 வித கடமைகள் சங்க காலத்துல. அப்போ படை எத்தனை பிரிவாக இருந்திருக்குன்னா 4 பிரிவாக இருந்திருக்கு. ஒன்று காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அப்படின்னு 4 பிரிவாக படைகள் இருந்திருக்கு. இந்த படைகளோட படைத்தலைவர் என்ன சொல்லுவாங்கன்னா தானை தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தோமாரம் அப்படின்னா என்னன்னா சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படும் ஒரு ஆயுதம். ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு பேரு படை கொட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அரசர் தான் என்னதுன்னா இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம். எல்லாத்துலேயும் விசாரிச்சுட்டு லாஸ்ட்டாக அவர் சொல்கிற தீர்ப்பு வந்து இறுதியானதாக இருக்கும். தலைநகரில் நீதிமன்றத்தை என்ன சொல்லுவாங்கன்னா அவைன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் மன்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு மண்டல், அடுத்து நாடு, அடுத்து கூற்றம், அதுக்கப்புறம் ஊர் அப்படிங்கிற வரிசையில் ஆட்சி பகுதியை வந்து பிரிச்சிருக்காங்க. மருத நிலம் அப்படிங்கிறது என்னன்னா மென்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நன்சை, நெல், கரும்பு இதெல்லாம் விளைவிக்கிற இடமா இருக்கு. நெய்தல் தவிர மற்ற நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதத்தை விட்டுறணும், பாலை அல்லது அவ்வளோதானே. இதெல்லாமே என்னதுன்னா வன்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புன்சை இங்கே பருப்பு மட்டும்தான் விளைவிக்க முடியும். அப்புறம் கற்பு அப்படிங்கிறது பெண்களோட சிறந்த ஒழுக்கமாக இருந்திருக்கு. சங்க காலத்தில் ஜாதிலாம் இல்லை, வர்ணாசிரம முறை இல்லை. வர்ணாசிரம முறைனா தொழில் அடிப்படையில் வந்து இவங்க வந்து இந்த தொழில் பண்ணணும், இவங்க இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு இப்போ பிரித்து வச்சுருக்காங்களா, இது வந்து அப்போ வந்து கிடையாது.
அப்புறம் முதன்மை கடவுள் யாராக இருந்திருக்காருன்னா முருகன் தான் இருந்திருக்காரு. அவருக்கு சேயோன் அப்படிங்கிற பெயரும் இருந்திருக்கு. கரிகால மன்னனை வந்து ஏலிசை வல்லான் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் சொல்லியிருக்காங்க. பாணர் விரலியோர் அப்படின்னா பாடல் பாடுபவர்கள். நடனம் கூத்து இதெல்லாம் பண்ணுறவங்க கணிகையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்திய பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது. இது சொன்னது யாருன்னா ரோம பேரரசராக இருந்த ஆரிலியன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. முசிறிய முதல் பேரங்காடி அப்படின்னு சொன்னது மூத்த பிலினி அப்படிங்கிறவர். இவர் ரோம் நாட்டை சேர்ந்தவர், 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தன்னுடைய இயற்கை வரலாறு அப்படிங்கிற புக்கில் முசிறிய முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் அப்படிங்கிற கடவுளுக்கு வந்து கோவில் வச்சுருந்துருக்காங்க. அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் வணிக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாப்ரஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்துக்கு பேர். இது வியன்னால இருக்குது. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சமஸ்கிருதம், பிராகிருதம் இந்த மொழிகளோட அறிமுகத்தால் தான் வட்டெழுத்து அப்படிங்கிற ஒரு புதிய எழுத்து முறை உருவானதாக சொல்லியிருக்காங்க. ஹிப்போக்ரேட்டஸ் அப்படிங்கிற மருத்துவ அறிஞர் வந்து மிளக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா கிமு 5ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரோப்போவோட புவியியல் ரோம் நாட்டை சேர்ந்தது. அறிவியல் பெயர்கள் பற்றி இந்த நூலில் இருக்குது. அப்புறம் ரோமோட சாலைகள் குறித்த வரைபடம் பேர் வந்து என்னென்னா பியூட்டிங்கேரியன் அட்டவணை அப்படிங்கிற. ஹான் அரச வம்சம் எங்கே இருந்திருக்கு அப்படின்னா சீனாவில் இருந்திருக்கு. மயன் நாகரிகம் அப்படிங்கிறது மத்திய அமெரிக்காவில் இருந்திருக்கு. ரோமானிய நாகரிகம் அப்படிங்கிறது இத்தாலியில் இருந்திருக்கு. கிமு 3லேருந்து கிபி 1 வரைக்கும். இங்கே சங்க காலம் அப்படிங்கிற காலம் இருக்கும்போது அங்கங்கே என்ன வம்சம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். கல்வெட்டு சான்றுகள் தமிழ் பிராமி கல்வெட்டு, தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டு, திறந்த எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டு, வட்டெழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டு 3 கல்வெட்டு கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி கல்வெட்டு அப்படிங்கிறது கிமு 3லேருந்து கிபி 4 வரைக்கும் கிடைச்சிருக்கு. வட இந்தியாவில் அசோக பிராமி அப்படிங்கிற இதை சொல்கிறாங்க. நம்ம தென்னிந்தியாவில் எங்கன்னா மதுரை, மாங்குளத்தில், ஜம்பை, ஆனைமலை, நாகமலை, திருக்கலூர் குன்றம் இப்படிங்கிற இடத்துலலாம் கிடைச்சிருக்கு. திறந்த எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டு எங்கன்னா வட தமிழகத்தில் கிடைச்சிருக்கு. கிபி 4லேருந்து கிபி 9 வரைக்கும். மண்டகப்பட்டு கல்வெட்டு, மாமண்டூர், மகேந்திரவாடி, காஞ்சி கல்வெட்டு நந்திவர்மனோடது கல்வெட்டு. இதை வந்து பல்லவ கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தரையர் பற்றிய கல்வெட்டு இருக்குது. அது வந்து செந்தலை கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கிறந்த எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான். அப்புறம் தமிழ் மன்னர்களை வந்து திராவிட மன்னர் அப்படின்னு சொல்லுது நந்திவர்மனோட இந்த காஞ்சி கல்வெட்டு தான் சொல்லியிருக்கு. பராந்தக சோழனோட உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து குடவோலை முறை பற்றி சொல்லியிருக்கு. அப்புறமா வட்டெழுத்து எங்கே இருக்குன்னா தென் தமிழகத்தில் இருக்குது. பூலாங்குறிச்சி கல்வெட்டு சிவகங்கையில் கிடச்சிருக்கு. இது வந்து களப்பிரர்கள் பற்றியது. வேறு குற்றாலத்தில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு, அதுவும் வட்டெழுத்து கல்வெட்டாக தான் இருக்குது. அதான் 6th சோஷியல் புக்கில் இருக்க 3 லெசன் பார்த்தாச்சு. தேங்க்யூ.